हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. பக்திவினோத் டாக்கூரோட சரணாகதி தொடர்ந்து இங்கே பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கடைசி வகுப்பு. இதில் சாதன லாலசா, அதாவது பக்தி தொழினுடைய பயிற்சிகளை முறையாக செய்யறதுக்கான தன்னுடைய ஏக்கத்தை பக்திவினோத் டாக்கூர் வெளிப்படுத்தக்கூடிய பாடல்களை பார்த்தோம். அதில் 7 பாடல்களை பார்த்தோம். இன்னைக்கு மீதம் இருக்கக்கூடிய 6 பாடல்கள், சாதன லாலசாவில் இருக்கக்கூடிய 6 பாடல்கள். அதுக்கப்புறம் சித்தி லாலசா, பக்குவப்பட்ட நிலையை அதை இயங்கக்கூடியது, அதில் இருக்கக்கூடிய 3 பாடல்கள். இறுதியில் 2 பாடல்கள் வருது, அதையும் சேர்த்து நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். हरि हे तोमारा भूलिया अविद्या पीढ़ाय पीड़ित रसनमो, कृष्ण नाम सुधा भालो नाही लागे विषय सुखाते भो. हरि तोमारा भूलिया ओन्ना मरंद, அவித்யா பீடாய், அவித்யா பீடிச்சிருக்கேன். அவித்யாவானது என்ன பிடிச்சிக்குச்சு, பீடித்திருக்கு. அப்படின்னா வியாதி. பொதுவாக நம்ம தமிழில் சொல்லும்போது நோய் பீடித்திருக்கு அப்படிமா. பீடித்திருக்கு அப்படின்னால சமஸ்கிருதத்தில் நோய்வாய்ப்பட்டு இருக்கான்னு அர்த்தம். பீடித்த ரசனமோர், இந்த நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதுனால அதுதான் என்னுடைய சுவையாக இருக்குது. கிருஷ்ண நாம சுதா பாலோ நகி லாகே விஷய சுகத போ. கிருஷ்ண நாமத்தில் இருக்கக்கூடிய சுவை என்னால் அனுபவிக்க முடியல. அவித்யா அப்படிங்கிற நோய் என்னை பீடித்து இருக்கிறதுனால கிருஷ்ண நாமத்து மேலே எனக்கு சுவை இல்லை. அது மட்டும் இல்லாமல் விஷய சுகத போரோ, இந்த விஷய பௌதிக இன்பத்து மேலே நான் சுகமடைகிறேன். அதுக்கு காரணம் என்ன? அவித்யா அப்படிங்கிற ஒரு நோய் என்னை பீடித்திருக்கு. கிருஷ்ண நாமம் மிகவும் சுவை வாய்ந்தது, ஆனால் அந்த நாமத்து மேலே எனக்கு சுவை இல்லை. இது ரூப கோஸ்வாமி உபதேசாமிரத்தில் சொல்லக்கூடிய 7வது ஸ்லோகம். இதில் ரூப கோஸ்வாமி சொல்றார், ஸ்யாத் கிருஷ்ண நாம சரிதாதி சிதாப்ய வித்யா பித்தோபதாப்த ரசனஸ்ய நரோச்சிகானு கிந்த்வ ஆதரத் அனுதினம் கலு சைவ ஜுஷ்டா ஸ்வாத்விக்ரமாத் பவதி தத்கத மூலஹந்திரி. அவர் சொல்றார், கிருஷ்ணருடைய நாமமானது, நாமம் சரிதா ஆதி மற்றது எல்லாமே, கிருஷ்ணருடைய நாமம் ரூபம் குணம் லீலை இது எல்லாமே மிகவும் சுவை வாய்ந்தது, இன்பகரமான. அதை சுவைக்கிறது ரொம்ப இனிமையாக இருக்கும், அமிர்தம் போன்றது. ஆனால் நமக்கு அவித்யா இருக்கிறதுனால, அறியாமையில் நம்ம இருக்கிறதுனால அந்த சுவை நமக்கு தெரியறது இல்லை. அதுக்கு ரூப கோஸ்வாமி உதாரணமும் கொடுக்குறார். யார் ஒருத்தர் மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு கற்கண்டினுடைய சுவை தெரியாது. சில நேரத்தில் ரொம்ப ஆழமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா கற்கண்டு சுவைக்கும் போது கசக்க கூட செய்யும். ஆனால் மஞ்சள் காமாயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு தீர்வும் அந்த கற்கண்டு தான். கற்கண்டு அவங்க தொடர்ந்து எடுக்கும்போது அந்த மஞ்சள் காமாலை படிப்படியாக குணமாகி கற்கண்டினுடைய சுவை தெரிய ஆரம்பிக்கும், நோயும் குணமாயிடும். அது மாதிரி அவித்யா அப்படிங்கிற நோயில் பாதிக்கப்பட்டிருக்கவங்களுக்கு தொடர்ந்து கிருஷ்ணருடைய நாமம் ரூபம் குணம் லீலைகள் இதை நம்ம எடுத்துட்டே இருந்தோம்னா
அப்போ காலப்போக்கில் இந்த அவித்யா மறைந்து கிருஷ்ணநாமத்து மேலே இருக்கக்கூடிய ஒரு சுவையும் நம்மளால் உணர முடியும். இதுதான் ரூப கோஸ்வாமி சொல்கிறார் உபதேசாமிரதத்தினுடைய 7வது ஸ்லோகத்தில். அதை பக்திவினோத் டாக்கூர் இந்த பாடலில் வெளிப்படுத்துகிறார். ಪ್ರತಿದಿನ ಜದಿ ಆಧರ ಕೊರಿಯ ಶೇ ನಾಮ ಕೀರ್ತನ ಕೋರಿ ಶೀತಾಪಲೋ ಜನೋ ನಾಶಿ ರೋಗ ಮೂಲ ಕ್ರಮಸ್வது ஹோய ஹரி. நான் பிரதிதின் ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணருடைய நாமத்தை ஒரு பற்றுதலோட சொன்னேன் அப்படின்னா அப்போ இந்த நாம கீர்த்தனமானது என்னுடைய வியாதியை குணப்படுத்தும். எந்த வியாதி இந்த நாமத்தை கசக்க செய்யுதோ அந்த வியாதியை இந்த நாமமே குணப்படுத்தும். அதனால பகவானே எனக்கு இந்த வியாதியை போக்கி அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். எனக்கு அந்த இனிமையை கொடுக்க சொல்லி கேட்குறாரு. துர்தைவ அமார், நான் ரொம்ப துர்தைவம் அப்படின்னா துரதிருஷ்டசாலி. சே நாமே ஆதர நான் ஹொயிலோ தொயாமாய், எனக்கு உங்களுடைய நாமத்து மேலே எந்த ஒரு விருப்பமும் இல்லை, அல்லது எனக்கு நாமத்தினுடைய மகிமை எனக்கு தெரியாமல் இருக்கு. ஆனால் நீங்களோ கருணை வாய்ந்தவர்கள். தச அபராத் அமார் துர்தைவ, என்னுடைய துர்தைவம் என்னன்னா தச அபராத். துர்தைவம் ஈதிருஷம் இஹாஜனி நானுரா. பகவானுடைய நாமம் ரொம்ப சக்தி வாய்ந்தது, இருந்தாலும் என்னுடைய துர்தைவத்தினால என்னுடைய துரதிருஷ்டத்தினால இது மேலே எனக்கு பற்றுதல் இல்லைன்னு சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறார். அதே விஷயத்தை பக்திவினோத் டாக்கூர் இங்கே எடுத்து சொல்கிறார். அந்த பற்றுதல் இல்லாமல் இருக்கிறதுக்கு அமார துர்தைவ, என்னுடைய துர்தைவத்துக்கான காரணம் என்னன்னா தச அபராதம், 10 விதமான அபராதங்கள். கெமனோ ஹொய்பே க்ஷயா, இதிலிருந்து நான் எப்படி விடுபட போகிறேன் இந்த 10 அபராதங்கள்லேருந்து? அனுதின ஜனோ அனுதின ஜேனோ தவ நாமகாய் கிரமேத்த கிருப்பையா தவ. நான் ஒவ்வொரு நாளும் உங்கள் நாமத்தை சொன்னேன் அப்படின்னா படிப்படியாக உங்களுடைய கருணையினால் இந்த அபராதங்கள் என்னை விட்டு போகும். அபராதே ஜாபே நாம ருச்சி ஹாபே, அபராதங்கள் போகும்போது நாம ருச்சி தென்படும். அஸ்வாதிபோ நாமாஸ்வவ, ஆஸ்வாதிபோ அப்படின்னா அனுபவிப்பேன், நான் மகிழ்ச்சி அடைவேன். நாமாசவ அப்படின்னா நாமம் அப்படிங்கிற ஒரு மதுவில் பகவானுடைய கிருஷ்ணருடைய நாமமானது இங்கே மதுவுக்கு ஒப்பிடப்படுது, மதுபானத்துக்கு ஒப்பிடப்படுது. கிருஷ்ணருடைய நாமத்தினுடைய தன்மை அதுதான். ஒருத்தர் நாமத்தினுடைய நாமம் கிருஷ்ணநாமம் அப்படிங்கிற ஒரு மதுவை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அந்த போதையில் அவங்க எப்போவுமே இருப்பாங்க. நம்ம சொல்கிறோம் 4 கட்டுப்பாட்டு விதிமுறைகளில் ஒன்று போதை வஸ்துக்கள் எடுத்துக்கூடாதுன்னு. ஆனால் கிருஷ்ணநாமம் அதை விட மிகப்பெரிய போதை வஸ்து. கிருஷ்ணநாமம் ஒருத்தருக்கு நிச்சயமாக போதையை கொடுக்கக்கூடியது. நாமத்தை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க அதனால் வசீகரிக்கப்படுறது உறுதி. அதுதான் இங்கே பக்திவினோத் டாக்கூர் சொல்கிறார். எப்போ நான் அந்த மதுபானத்தை குடிப்பேன், கிருஷ்ணநாமம் அப்படிங்கிற மதுபானத்தை நான் என்னைக்கு குடிக்க போகிறேன் அப்படின்னு பக்திவினோத் டாக்கூர் கேட்குறார். இதில் அவருடைய விருப்பம் எல்லாமே கிருஷ்ணநாமத்தினுடைய சுவையை நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத தான் அவர் இந்த பாடலில் வெளிப்படுத்துகிறார். நம்ம எல்லாருக்குமே கிருஷ்ணநாமம் மிகவும் சுவை வாய்ந்தது அப்படிங்கிறது தெரியுது, கிருஷ்ணநாமத்தினுடைய மகத்துவம் தெரியுது. ஆனால் அதனுடைய ரச அதை உணராமல் இருக்கும். அதுக்கு இங்கே அவர் அவித்யாவை காரணம் கொடுக்குறார் முதல்ல, அதுக்கப்புறம் அபராதத்தையும் காரணமாக சொல்கிறார். இந்த அவித்யா அபராதம் இந்த ரெண்டும் கிருஷ்ணநாமத்தினுடைய சுவையை நம்ம அனுபவிக்கிறதுல தடங்களாக இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு அறியாமையில் இருக்கோமோ
அந்த அளவுக்கு நம்ம கிருஷ்ணநாமத்தினுடைய சுவையை அறிய முடியாது. அதே மாதிரி அபராதம் செய்யும் போதும் நம்மளால் கிருஷ்ணநாமத்தினுடைய சுவையை அறிய முடியாது, உணர முடியாது. நம்ம படிப்படியாக கிருஷ்ணநாமத்தினுடைய சுவையை உணரணும் அப்படின்னா இந்த அவித்யாவை களையணும் அப்படின்னா அப்போ நமக்கு நிச்சயமாக நம்ம ஆச்சாரியர்கள் கொடுத்துருக்கக்கூடிய புத்தகங்களை படிக்கணும், பக்தர்கள்ட்டிருந்து தொடர்ந்து கேட்கணும். இது போன்ற விஷயங்கள்னாலையும் தொடர்ந்து நாமத்தை சொல்கிறதினாலேயே கூட இந்த அவித்யாவை நம்ம களைகிறோம். அபராதங்களையும் நம்ம கிருஷ்ணருடைய கருணையினால் களைகிறோம். அடுத்த பாடல் 9வது பாடல். ஹரிஹே ஸ்ரீரூப கோஷாய் ஸ்ரீ குரு ரூபேதே शिक्का दिला मोर खाने जाना मोर कोथा नामेर कंगल रति पाबे नाम घाने. இந்த பாடல்ல முழுக்க பக்திவினோத் டாகூர் ஸ்ரீரூப் கோஸ்வாமி அவர் கொடுத்த உபதேசத்தெல்லாம் பட்டியலிட்டார். 11ஐயும் பார்க்கல, அவர் 7 வரைக்கும் இது வரைக்கும் சொல்லியிருக்கார். 7 வரைக்கும் சொல்லிட்டு இந்த பாடலில் அவர் ரூப கோஸ்வாமி எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கார், அவர் எனக்கு என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறார். இங்கே சொல்கிறார், ஸ்ரீரூப கோசாய் ஸ்ரீ குரு ரூபேத்த ஷிக்கோ திலே மோரோ கான. ஸ்ரீரூப கோஸ்வாமி எனக்கு சிக்ஷா குருவினுடைய ரூபத்தில் அல்லது குருவினுடைய ரூபத்தில் சிக்ஷா கொடுக்குறார். எப்படி நான் எடுத்துக்கலாம். இந்த சிக்ஷாவை இந்த ஒரு 7 ஸ்லோகத்தை அடிப்படையாக வச்சு இந்த பாடல் எழுதினார், இந்த பகுதியை எழுதினார் சரணாகதியில். அதில் அவர் சொல்கிறார், இது எல்லாத்தையும் எனக்கு யார் கொடுக்குறா? ஸ்ரீ குரு. நேரடியாக நான் ரூப கோஸ்வாமிகிட்ட இருந்து வாங்கலாம். ஸ்ரீ ரூப கோஸ்வாமி தான் எனக்கு கொடுக்குறார். ஆனால் அவர் ஸ்ரீ குரு ரூபேர் ஷிக்கோ திலே மோரோ கான். எனக்கு ஸ்ரீகுருவினுடைய ரூபத்தின் மூலமாக ஸ்ரீரூப கோஸ்வாமி இந்த அறிவுரையை எனக்கு கொடுத்துருக்கார். தொடர்ந்து ஸ்ரீரூப கோஸ்வாமி என்னுடைய கானா மோரோ கானே, என்னுடைய காதுகளில் அவர் என்ன சொல்கிறார், மறுபடியும் அவர் தொடர்றார். ரூப கோஸ்வாமி சொல்கிறத ஜானோ மோரோ கோதா, என்னுடைய வார்த்தைகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணு. நாமேர் கங்கால், நீ நாமத்துக்காக அலையிற, நாமம் வேணும்னு சொல்லி அலையிற. ரதி பாபே நாம கானா, நீ நான் சொல்கிறத பின்பற்றினே அப்படின்னா உனக்கு நாமத்து மேலே பற்றுதல் நிச்சயமாக ஏற்படும். கிருஷ்ண நாம ரூப குணசு சரிதா பரம ஜாத்தன கோரி ரசான மானசே கோரோஹோ நியோக் கிரம விதி அனுசாரி. அவர் சொல்கிறார், கிரம விதி அனுசாரி, சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய விதிகளை அனுசரிக்கிறதின் மூலமாக அனுசரித்து நம்மளுடைய ரசன மானச, நம்மளுடைய ரசன அப்படின்னா நாக்கு, மானச அப்படின்னா மனம், நாக்கையும் மனதையும் கிரம விதிகளை பின்பற்றி என்ன காரியம் செய்யணும் அப்படின்னா கிருஷ்ண நாம ரூப குண சுச்சரிதா, கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லணும், அவருடைய ரூபம் குணம் லீலைகள் இது எல்லாத்தையும் நம்மளுடைய நாக்கையும் மனதையும் உபயோகப்படுத்தி சாஸ்திரங்களின்படி செயல்படுத்தணும். இது ரூப கோஸ்வாமியினுடைய அறிவுரை. பிரஜே கொரி பாஷா ராகானுக ஹொய்யா ஸ்மரண கீர்த்தன கரு. அவர் சொல்றார், இப்படி இந்த மாதிரி இருந்துட்டு எப்பவுமே பிரஜகொரி பாஷ், பிருந்தாவனத்தில் பிரஜால வசிக்கணும். ராகானுக ஹொய்யா, ராகானுக பக்தியை பயிற்சி செய்யக்கூடியவன் ஆகும். ஸ்மரண கீர்த்தன கரு, ராகானுக பக்தியை பயிற்சி பண்ணிட்டு ஸ்மரணையிலையும் கீர்த்தனையிலையும் ஈடுபடுவாயாக. ஏ நிக்கோல் கால்
கொரோஹே ஜாப்பானா உபதேச சாரதரம். ஒரு நிமிடம் கூட அல்லது ஒரு நொடி கூட ஒரு க்ஷணம் கூட வீணடிக்காம இந்த மாதிரி கிருஷ்ணருடைய ஸ்மரணையிலையும் கீர்த்தனையிலையும் ஈடுபடு. இதுதான் எல்லா உபதேசங்களுடைய சாரம் அப்படின்னு ரூப கோஸ்வாமி சொல்றார். இது எங்க சொல்றார்? இது அடுத்த ஸ்லோகம், அவர் கொடுத்திருக்கக்கூடிய 8வது ஸ்லோகம். தன்னாம ரூப சரிதாதி சுகீர்த்தனானு ஸ்மிருத்யோ கிரமேண ரசன மனசி நியோஜ்ய திஷ்டன் பிரஜே தத் அனுராகி ஜனானுகாமி காலம் நயேத் அகிலம் இத் உபதேசாரம். இதுதான் உபதேசத்தினுடைய சாரம். எது? தன்னாம ரூப சரிதாதி சுகீர்த்தனானு, பகவானுடைய நாமம் ரூபம் சரித்தம் ஆதி இது எல்லாவற்றையும் சொல்றதுல ஸ்மரத்த கிரமண ரசன மனசி நியோஜ்ய, அதே தான் அப்படியே சொல்றார் ரூப கோஸ்வாமி சொல்றது. இது வரைக்கும் அவர் அப்படியே சொல்லிட்டு இருந்தார். இப்போ ரூப கோஸ்வாமி என்னுடைய காதுகள் இதை சொல்றாருன்னு சொல்றார் இந்த பாடல்ல. நம்மளுடைய இது ஒரு படி சாதன பக்தியிலிருந்து ராகானுக பக்திக்கு, சாதன பக்தியில் ஒரு பகுதி தான் ராகானுக சாதனா, அதுக்கு கொண்டு போகிறார். சாதன பக்தியானது 2 பிரிவுகளில் இருக்குது. ஒன்று வைதி சாதன பக்தி, இன்னொன்று ராகானுக சாதன பக்தி. வைதி சாதன பக்தி விதிமுறைகளை கடைபிடித்து நாம் படிப்படியாக முன்னேற்றம் பெறுறது. எப்போ ஒருத்தர் வைதி சாதன பக்தியில் ஒரு குறிப்பிட்ட நிலை அடைகிறாங்களோ அதன் பிறகு அவங்க ராகானுக சாதனாவை எடுத்துக்கொள்ளலாம். இதுவரைக்கும் இந்த பாடல் முழுக்க நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும், சாதன லாலசா, சாதனாவை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறார் பக்திவினோத் தாக்கூர். இங்கே ராகானுக சாதனா அல்லது ராகாத்மிக சாதனா, அதை பற்றி பக்திவினோத் தாக்கூர் விளக்குறார். ரூப கோஸ்வாமி சொல்கிறத வச்சு விருந்தாவனத்தில் போய் ராகானுக பக்தியை எடுத்துக்கொள், அதன் மூலமாக ஸ்மரணா கீர்த்தனத்தில் எப்போவுமே ஈடுபட்டு ஒரு க்ஷண நேரத்தை கூட வீணடிக்காமல் இரு அப்படின்னு ரூப கோஸ்வாமி தனக்கு உபதேசம் கொடுக்கறதா சொல்கிறார். ஹே ரூப கோசாய் தோயா கோரி கபே திபே தினே பிரஜவாஸ். ரூப கோஸ்வாமி, நீங்கள் கருணை கொடுத்தீங்கன்னா தான் என்னால் விருந்தாவனத்தில் வசிக்க முடியும். ரூப கோஸ்வாமியுடைய கருணை இல்லைன்னா நம்ம விருந்தாவனத்தில் வசிக்க முடியாது. ராகாத்மிகா துமி, நீங்கள் ராகாத்மிகா அல்லது நீங்கள் நித்தியமாக முக்தி பெற்ற ஜீவன், ஸ்ரீ ராதாகிருஷ்ணருடைய தோழியர்களில் ஒருத்தர். அதனால நீங்கள் தான் எனக்கு கருணை கொடுக்கணும். துவா பாதானுகா, உங்களுடைய பாதங்களை நான் பின்பற்றி, பாதானுகா ரூபானுகா, அனுகா அப்படின்னா பின்பற்றுதல், பாதானுகா உங்களுடைய பாதையை பின்பற்றி, கொய்தே தாசேர ஆஸ், நான் உங்களுடைய தாசனா இருக்கணுங்கிறதுக்கு ஆசைப்படுறேன். உங்களுடைய பாதங்களை பின்பற்றக்கூடிய ஒரு தாசனா நான் செயல்படணும்னு ஆசைப்படுறேன். 10வது பாடல். குருதேவ் বড় কৃপা করি গৌড়বনে মাঝে கோத்ரும தியாச்சே ஸ்தானே. நான் குருதேவ் என் மேலே கருணை கொள்ளுங்க, நீங்கள் ரொம்ப கருணை உடையவராக இருக்கீங்க. பொடோ கிருபா கோரி, நீங்கள் என் மேலே ரொம்ப கருணை உடையவராக இருக்கீங்க. அப்படி கருணை உடையவராக இருக்கிறனால கௌடவனே மாஜே, கௌட சைத்தன்ய மகாபிரபுவினுடைய இந்த கௌட தேசம், சைத்தன்ய மகாபிரபு கௌட தேசத்தில் அவதரித்தார். கௌட தேசம் வங்காளம், அதனுடைய கௌட தேசத்தினுடைய ஒரு பகுதி வங்காளம். அந்த வங்காளத்தில் சைத்தன்ய மகாபிரபு அவதரித்தார். அந்த கௌட தேசத்தினுடைய வனத்தில் இருக்கக்கூடிய கோத்ருமாவில், கோத்ருமா அப்படிங்கிறது பக்திவினோத் தாக்கூருடைய பஜன் குட்டீர், அங்கே வாழ்கிறதுக்கு எனக்கு ஸ்தானம் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா மாயாப்பூரில் அல்லது மாயாப்பூர் பக்கத்தில் தான் கோத்ரும தீபம் இருக்குது. கோத்ருமத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. இந்த நவதீபத்தில் அல்லது கௌடவனத்தில் வாழ்கிறது அப்படிங்கிறது அவ்வளோ எளிதானது கிடையாது. குருவினுடைய கருணையினால தான் அது கிட்டுகிறது.
அங்கே எனக்கு இந்த இடம் வாழ்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அக்ஞாதிலே மோரு, எனக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கீங்க. என்ன? ஏ பிரஜே பாஷி, நீ வந்து ஒரு பிரஜவாசியாக இரு. ஹரிநாம கொரோ கணா, இங்கே பிரஜவாசியாக இருந்து ஹரிநாமத்தை சொல்லி கொண்டு இரு. விருந்தாவனத்துக்கும் நவதீபத்துக்கும் வேறுபாடு கிடையாது. கிருஷ்ணரும் சைத்தன்ய மகாபிரபுவும் வேறுபாடு இல்லாதவர்கள். அதே மாதிரி விருந்தாவனத்துக்கும் நவதீபமும் வேறுபாடற்றது. அதனால தான் இங்கே வந்து கோத்ருமத்தில் இருக்கிறதையும் வந்து விரஜவாசின்னு சொல்கிறார். யார் வந்து கோத்ருமா நவதீபத்தில் இருக்காங்களோ அவங்களும் விரஜவாசிகள் ஆகிறாங்க. நம்ம வந்து குழம்பக்கூடாது, இது என்ன கௌடங்க தேசங்கிறாங்க விரஜவாசிங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. ரெண்டுத்துக்கும் வேற்றுமை கிடையாது. किंतु तबे प्रभु योग्यता अर्पित ए दाशेरे धोया कोरी. ஓ பிரபு, என்னுடைய எஜமானரே, நீங்கள் உங்களுடைய மிகப்பெரிய கருணையினால எனக்கு யோகியத்தை கொடுத்துருக்கீங்க, எனக்கு தகுதியை கொடுத்துருக்கீங்க. யோகியத்தை அர்ப்பித்த, உங்களுடைய கருணையினால தான் எனக்கு இந்த ஒரு தகுதியை கொடுத்துருக்கீங்க. எனக்குன்னு எந்த தகுதியும் கிடையாது. ஏ தாஷேரே தோயா கோரி, உங்களுடைய சேவகன் மேலே நீங்கள் கருணை கொண்டு தான் எனக்கு இங்கே வாழ்கிறதுக்கான தகுதியை கொடுத்துருக்கீங்க. சித்த ஸ்திர ஹபே, எப்போ என்னுடைய சித்தம், என்னுடைய மனம், என்னுடைய உணர்வு எப்போ அது வந்து ஸ்திரமாகும். ஷகல ஷொஹிபே ஏகாந்த போஜிபோ ஹரி, என்னுடைய எல்லா விதமான முயற்சிகள், கடுமையான முயற்சிகள், துன்பங்கள், இது எல்லாவற்றையும் நான் வந்து தாங்கிக் கொண்டு ஏகாந்த பஜிபோ ஹரி, ஹரினுடைய பஜனையில் ஏகாந்தமாக இருப்பேன். அதில் என்னுடைய மனம் ஒருநிலைப்படும். உங்களுடைய கருணை எனக்கு கிட்டினது, உங்களுடைய கருணை நான் பெற்று இங்கே இந்த தாமத்தில் வசிக்கிறதுனால நான் வந்து ஏகாந்த பஜனையில் ஈடுபட முடியும் அப்படின்னு தன்னுடைய நம்பிக்கையும் இங்கே அவர் வந்து வெளிப்படுத்துகிறார். இருந்தாலும் சைஷவ ஜொபனே ஜடசுக சங்கே அபியாஷ் ஹொயிலே மந்தா, நான் என்னுடைய குழந்தை பருவத்திலையும் இளமையிலையும் ஜடசுக்க சங்கே, ஜட சுகத்தினுடைய சங்கத்தினால அபியாஷ ஹொயில மந்தா, நான் வந்து நிறைய தவறான பழக்கங்களை வளர்த்து கொண்டு இருக்கேன். நிஜ கர்ம தோஷே ஏ தேஹோ ஹொயிலா, அதனால் வரக்கூடிய கர்ம தோஷத்தினால இந்த உடலே எனக்கு வந்து பஜனேர பிரதிபந்தா, என்னுடைய பஜனைக்கு இந்த உடல் தடையாக இருக்கு. நம்மளுடைய கர்ம வினை பலனானது நமக்கு பலவிதமான துன்பங்களை கொடுக்கும். அப்படி பலவிதமான துன்பங்கள் வரும்போது நம்மளால் நம்மளுடைய பஜனையை ஒழுங்காக பண்ண முடியாது. அதனால தான் கிருஷ்ண பக்தர்கள் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் ஓரளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறாங்க. சாதனா பக்தியில் இருக்கக்கூடியவர்களுக்கு உடல் சீரான நிலையில் இல்லை அப்படின்னா அவங்களால ஒழுங்காக பஜனை பண்ண முடியாது. அவசியமாகுது உடலை பாதுகாத்துக்கிறது. ஆனால் இங்கே பக்தினோ டாக்கர் சொல்ல, இது எல்லாமே கர்ம தோஷம். என்னுடைய கர்ம வினை பலனால் நான் செஞ்ச பாவ விளைவுகளுக்கு நான் இப்போ அனுபவிக்கிறேன். என்னுடைய தேகமானது எனக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. வார்தாக்கிய ஏக்கனோ பஞ்சரோக ஹதா கெமுனோ போஜிப போலோ, இப்போ எனக்கு வந்து வயசாயிட்டதுனால பஞ்சரோகம் என்னை பிடிச்சு வாட்டுது. பஞ்சரோகம் அப்படின்னா 5 விதமான நோய் நொடிகள் அல்லது 5 விதமான துன்பங்கள். நமக்கு 5 விதமான புலன்கள் இருக்கு. பார்க்கறதுக்கு கண்ணு, நுகர்றதுக்கு மூக்கு, வாய், காது, தொடு உணர்ச்சி. இந்த 5 புலன்களுமே நமக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. கண்ணு ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது வயசாயிடுச்சு அப்படின்னா, வாஸ்தவம். ஆனால் கலிகாலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வயசாகிறதே இல்லை. வயசு நல்லா இருக்கும்போதே கண்ணு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் கண்ணாடி போடுறோம். வயசாயிட்டா நிச்சயமாக கண்ணு கோளாறாகும்.
தெரிகிறவங்களுக்கு தெரியாமல் போகும், காது ஒழுங்காக கேட்காது, ஒழுங்காக பேச முடியாது, பேசுறது யாருக்கும் புரியாது, மூக்கு அடைச்சிக்கும், உணர்ச்சிகளே இருக்காது சில பகுதிகளில், இல்லை உணர்ச்சிகள் இருக்க வேண்டிய இடங்களில் நமக்கு சக்தி இல்லாமல் இருக்கும். இது பஞ்சரோகம். பார்க்கலாம், முழங்கால் வலிக்கும், முட்டி, இந்த காலத்தில் எல்லாருக்கும் எல்லாமே வருது. இருந்தாலும் வயசு ஆக ஆக இன்னும் அதிகமாகவே வரும் பஞ்சரோகம். இந்த பஞ்சரோகத்தினால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். கெமனோ போஜிபோ போலோ, எப்போ நான் வழிபடுவேன்னு எனக்கு சொல்லுங்கள். காந்தியா காந்தியா தொமாரோ சோரோனே பொடியாச்சி சுபிஹ்வலா, நான் அழுதுகிட்டே உங்களுடைய சரணத்தில் வீழ்றேன். நான் ரொம்ப வருத்தத்தோட இந்த மாதிரி என்னுடைய உடலே எனக்கு பந்தமாக இருக்கேங்கிற வருத்தத்தோடு நான் உங்களுடைய பாதத்தில் வீழ்றேன் அப்படிங்கிற. பாதத்தில் வீழ்ந்து குருதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். அதுதான் 11வது பாடல் நம்ம ஆரம்பத்தில் பாடணும். கிருபா பிந்து தியா கோரோ ஏ தாஸ் தாசே திருநாபேகோ அத்திஹீனம். இங்கே இந்த பாடல் ஏறக்குறைய சிக்ஷாஷ்டகத்தினுடைய 3வது பாடலை அடிப்படையாக வைத்தது. சிக்ஷாஷ்டகத்தினுடைய 3வது பாடல் எல்லோருக்கும் தெரிஞ்சது. திருநாதபி சுனீச்சேன தரோரபி சவிஷ்ணுனா அமானினா மானதேன கீர்த்தனிய சதாஹரி. அதை அடிப்படையாக வச்சு குருதேவர்கிட்ட நான் புல்லை விட பணிவானவனாகணும், மரத்தை விட பொறுமையானவனாகணும், எல்லாருக்கும் எல்லா மரியாதையும் கொடுக்கணும், எனக்குன்னு எந்த மரியாதையும் எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மையை வைத்து குருதேவர்கிட்ட பிரார்த்தனையை வெளிப்படுத்துகிறார் பக்திவினோத் தாக்கூர். குருதேவரே கிருபா பிந்து தியா, உங்களுடைய கருணையினுடைய ஒரு பிந்து கொடுங்க. பிந்துனா துளி, கருணையினுடைய துளியை எனக்கு கொடுங்க. கோரே ஏ தாசே, உங்களுடைய தாசனான என்னை திருநாபேகோ அத்திஹீனா, ஒரு புல்லை விட பணிவானவனாக மாற்றுங்கள். ஷகல ஷஹானே பலதிய கோரா, எல்லா விதமான துன்பங்களையும் தாங்கிக் கொள்றதுக்கான பலத்தை எனக்கு கொடுங்கள். நிஜ மானே ஸ்ப்ருஹீனா, எனக்குன்னு எந்த ஒரு மான அவமானம், அதை பற்றி எனக்கு யாராவது என்னை மதிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற என்கிட்ட இருக்கக்கூடிய எண்ணத்திலிருந்து என்னை விடுவீங்க. ஷகல ஷமான கொரித்தே ஷொகோதி தேஹோ நாத்த ஜதாஜத. எஜமானரே, ஓ நாதா, எனக்கு எல்லா ஜீவன்களையும் மரியாதை கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுங்க. அந்த ஒரு மனப்பான்மை எனக்கு கொடுங்க. எல்லாரையும் சமமாக பார்க்கணும், எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும். அப்படி எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய தன்மை எனக்கு கெட்டுனது அப்படின்னா தான் என்னால் ஹரிநாமத்தை அபராதம் இல்லாமல் சொல்ல முடியும். தபே தோ காய்பே ஹரிநாமே சுகே அபராதே ஹபே ஹோதோ. நான் அபராதம் இல்லாமல் பகவானுடைய நாமத்தை ஜபிக்கணும்னா எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய நிலையில் நான் இருக்கணும். அதுக்கு உங்களுடைய கருணை அவசியம். கெபை ஹேனோ கிருபா லபியாயே ஜனா கிருத்தார்த்த ஹொய்பே நாத். எப்போ உங்களுடைய கருணையை பெறுவேன்? கெபை ஹேனோ கிருபா லபியாயே ஜனா, உங்களுடையவன், உங்களுடைய கருணை எப்போ பெறுவேன்? கிருத்தார்த்தே ஹொய்பே நாத். சக்தி புத்தி ஹீனா, என்கிட்ட சக்தியும் இல்லை புத்தியும் இல்லை. அமி ஆத்தி தீனா, நான் ரொம்ப தீனனாக இருக்கேன், ரொம்ப நீச்சமான, ரொம்ப கீழ்நிலையில் இருக்கக்கூடியவனாக இருக்கேன். கோரோ மோரே ஆத்மசதா, என்ன உங்களுடையவனா வச்சுக்கோங்க. இதுதான் சிஷ்யனுடைய பாடல்களில் ஒன்றாக இருக்கணும். சிஷ்யன் தன்னை தன்னுடையவனா நினைக்கக்கூடாது. நான் என்னுடையவன் நினைக்கிறதுக்கு பதில் நான் குருவினுடையவன் அப்படிங்கிறது நினைக்கக்கூடியது ஒரு சீடனுடைய அத்தியாவசியமான ஒரு குணம். நாம் பார்க்கலாம், சனாதன கோஸ்வாமி
தன்னுடைய உடலை கைவிடணும் அப்படின்னு ஒரு காலத்தில் முடிவு பண்ணார். அது ஒரு பெரிய கதை, அதை நம்ம சொல்ல முடியாது, இப்போ நேரம் இருக்காது. சைத்தன்ய சரிதாமிர்தம் படித்தவங்க இல்லை சில நேரம் பக்தர்கள்ட்ட வந்து கேட்டவங்களுக்கு தெரியும். சனாதன கோஸ்வாமிக்கு உடலில் சீல் அதிகமாக வந்துன்றதப்ப சைத்தன்ய மகாபிரபு அதை கண்டுக்காமல் தினமும் அவரை அரவணைத்து கொண்டிருப்பார். அதனால மகாபிரபுவினுடைய உடலில் என்னுடைய உடலில் இருக்கக்கூடிய சீயெல்லாம் அவர் உடம்புல படுதே, அவரை என்னால் தடுக்கவும் முடியாது, என்ன பண்ணலாம், பேசாமல் இந்த உடம்பை வந்து வரக்கூடிய ரத்த யாத்திரையில் சக்கரத்துக்கு அடியில் அர்ப்பணம் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுவார். மகாபிரபு பரமாத்மா, எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கிறத அவரால் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ மகாபிரபு சொல்வார், உன்னுடைய உடம்பு என்னுடைய சொத்து, என்னோட சொத்தை அழிக்கிறதுக்கு உனக்கு உரிமை கிடையாதுங்க. சனாதன கோஸ்வாமி, ஆமாம் வாஸ்தவம் தான், நான் என்னுடையவன் கிடையாது, நான் உங்களுடையவன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி உன்னுடைய உடலை விடலாம்னு கேட்பார். கேட்டுட்டு மறுபடியும் அரவணைச்சு சனாதன கோஸ்வாமியை குணப்படுத்துவார் மகாபிரபு. எப்படி பார்த்தாலும் கருத்து இங்கே பக்திவினோத் டாகூர் சொல்றது என்னன்னா, ஒரு சிஷ்யன் தன்னுடைய உடல் உட்பட எல்லாவற்றையும் குருவுக்கு அர்ப்பணம் பண்றான். மிகப்பெரிய உயர்ந்த நிலை. ஆனால் அவர் வந்து அந்த நிலையில் உள்ளவனா என்னை எடுத்துக்கோங்க, என்ன உங்களுடையவனா ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுடையவனா எடுத்துக்கோங்கன்னு சொல்றார். யோகியத்தை விசார் கிச்சு நகி பாய், என்னுடைய யோகியதை என்னங்கிறத விசாரணை பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. தொமார் கருணை சார், உங்களுடைய கருணை தான் முற்றிலுமா இருக்கு, முற்றிலும் உங்களுடைய கருணை தான், வேற எதுவுமே கிடையாது, முற்றிலும் 100%. இந்த உணர்வு அவ்வளோ எளிமையாக நமக்கு வரப்போகிறதில்ல, ஆனால் அதை முயற்சி பண்ணணும். நம்ம எப்போவுமே என்ன நினைக்கிறோம்னா, எனக்கு கொஞ்சம் தகுதி இருக்குது, நான் வந்து என்னுடைய குருவுக்கு சேவை பண்ணுறேன். கிடையாது, எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. கிச்சு நகிப்பா, துளி கூட எனக்குன்னு யோகியத்தை எதுவுமே கிடையாது. எல்லாமே தொமார் கருணை சா, கருணன ஹொயிலே காந்தியா காந்தியா பிராணன ரக்கிபோ ஆர். உங்களுடைய கருணை இல்லை அப்படின்னா காந்தியா காந்தியா அழுது அழுது பிராணன ரக்கிபோ ஆ, என்னுடைய பிராணனை நான் வச்சுக்க மாட்டேன், இன்னொருத்த சொல்லணும்னா என்னுடைய உயிரை நான் விட்டுருவேன். சில பக்திசான் சர் டாக்கூர் பலமுறை தன்னுடைய குருவான கௌர் கிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜரை சந்திப்பார். சந்தித்து அவர்கிட்ட தீட்சை வாங்கணும் அப்படின்னு பிரயத்தனம் பண்ணுவார். பல தடவை போய் அவர் கேட்கும்போது ஒரு தடவை கூட அவர் அதுக்கு சரி சொல்லவே இல்லை. அவர் வந்து தள்ளி போட்டுட்டே இருந்தார், பல காரணங்களை சொன்னார். பார்க்கலாம், சரி நான் மகாபிரபுவை கேட்டு சொல்கிறேன், கேட்க மறந்துட்டேன், இப்படிலாம் சொன்னார். அதற்கு நடுவில் பக்திசான் சர் டாக்கூர் பக்திவினோத் டாக்கூருடைய இந்த வரிகளை சொல்லுவார். யோகியத்தை விசார் கிச்சு நகி பாய் தொமார் கருணை சா. உங்களுடைய என்னுடைய கருணை, என்னுடைய யோகியதை என்னன்னு பார்த்தோம்னா எதுவுமே கிடையாது. ஏன்னா கௌர் கிஷோர்தாஸ் பாபாஜி மகாராஜ் பக்திசான் சர் டாக்கூருடைய அகங்காரத்தை, கர்வத்தை, தான் பெரியவன் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்ததை அந்த இடத்துல அவர் வந்து முறியடிக்கிறார். பக்திசான் சர் டாக்கூர் எந்த நேரத்துலையும் தான் பெரியவன் அப்படின்னு நினச்சது கிடையாது. ஆனால் இது சித்தாந்த சரஸ்வதி அவரே தன்னுடைய வார்த்தைகளில் சொன்னது. அவர் சொன்னார், பக்திசான் சர் டாக்கூர் நமக்கு எடுத்துரைக்கிறதுக்காக சொன்னார், நான் எனக்கு ரொம்ப தகுதி அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா உண்மையில் வாஸ்தவம், பக்திசான் சர் டாக்கூர் மிகப்பெரிய பண்டிதர், அவருக்கு சமமாக நிற்கிறதுக்கு அந்த வயசுலேயே அவருக்கு யாரும் முன்வர மாட்டாங்க. அவர் அந்த அளவுக்கு சாஸ்திரத்தில் நிபுணத்துவம் வாய்ந்தவர், பக்தியில் உயர்ந்தவர், பக்தி சாஸ்திரங்கள் நிறைய அறிந்தவர். அதனால் அவருக்கு நிறைய தகுதிகள் இருந்தது. இந்த தகுதியெல்லாம் இருக்குது, என்னை வந்து என்னுடைய ஆன்மீக குரு எளிமையாக எடுத்துப்பார் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவர்கிட்ட போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது என்னுடைய தகுதிகள் எல்லாமே அவருடைய பாதத்தினுடைய ஒரு தூளியில் இருக்கிறதுக்கு தகுதிகள் இல்லாததுன்னு. எனக்கு நிறைய தகுதி இருக்கலாம், ஆனால் அது எல்லாமே அவருடைய பாத தூசிக்கு பக்கத்தில் கூட அணுக முடியாத ஒன்றாக இருந்தது.
எனக்கு தகுதி எப்போ இல்லைன்னு நான் உணர்ந்தனோ அப்போ என்னுடைய குரு என்னை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு பக்திசான் சார் ஸ்டாக்கு சொல்லியிருக்கார். அதான் இங்கே பார்க்குறோம். அடுத்த பாடல், কেবো মোর সেই দিন হবে মনস্থির করি নির্জনে বসিয়া கிருஷ்ண நாம கபோ ஜபே. குருதேவ், என்னைக்கு எனக்கு அந்த நாள் வரும்? எந்த நாள்? என்னுடைய மனமானது ஸ்திரமாகி நிர்ஜனே போஷியா கிருஷ்ணநாம கபோ ஜபே, எந்த ஜனங்களும் இல்லாத இடத்துல தனிமையில் வசித்து கிருஷ்ணநாமத்தை பாட போகிறேன். இது ராகானுக பக்தியினுடைய தன்மை. வைதி சாதன பக்தியில் நம்ம வைஷ்ணவருடைய எப்போவுமே வைஷ்ணவருடைய சங்கத்தில் மட்டும்தான் இருப்போம். நிர்ஜனரே பஜனை அப்படிங்கிறது தவறாக சொல்லப்படுது. பக்திசான் சார் டாக்கர் சொல்வார், கபட்டா, இது கபடத்தனம். ஏன் நீ நிர்ஜனரே பஜனைக்கு ஆசைப்படுற? துஷ்டமனா துமி கிஷோர் வைஷ்ணவ, மோசமான மனமே, நீ எப்படிப்பட்ட வைஷ்ணவன்? நீ வைஷ்ணவனா என்ன? ஏன்னா நீ ஜனங்கள் இல்லாத இடத்துல போய் வசிக்கிறதுக்கு ஆசைப்படுறிய அப்படின்னு. ஆனால் ஒரு விதத்தில் பார்க்கும்போது ஒரு நிலையில், ராகானுக நிலையில், யாருமே இல்லாத சூழ்நிலையில் கூட நான் கிருஷ்ணருடைய நாமத்தை எப்போ பாட போகிறேன்? தனிமையில் இருந்து. சில நேரங்களில் தனிமை அப்படிங்கிறத நம்ம இன்னொரு விளக்கமும் கொடுக்கலாம். பௌதிக நபர்களுடைய சங்கம் இல்லாமல் இருக்கிறது. சம்சார புகரா கனே மே நா பொஷிபே தேஹோ ரோகோ தூர் ருபே. நான் அப்படி உங்களுடைய நாமத்தை சொல்லும்போது, அந்த நாள் வரும்போது, அதான் சொல்ல, என்னைக்கு அந்த நாள் வரப்போகுதுன்னு சொல்லி தான் அந்த பாடல் ஆரம்பிக்கிறார். அந்த நாள் வரும்போது என்னுடைய சம்சாரம், என்னுடைய பௌதிக வாழ்க்கையானது அதுக்கு மேலே இருக்காது. அதனுடைய விஷயங்கள் என்னுடைய காதுகளில் அடிக்காது. நான் அதை கேட்க போகிறதில்லை. பௌதிக விஷயங்களுடைய நான் கேட்க போகிறதில்லை. தேகரோக தூர் ருபே, என்னுடைய தேகத்தில் ரோகம் இருந்தது, பஞ்ச ரோகம் இருக்குன்னு சொன்னேன். அந்த பஞ்ச ரோகம் எல்லாம் என்னை விட்டு தூரமாக ஓடி போயிடுச்சு. அப்படின்னா அதுக்கு மேலே நான் அது இருக்கிறது இல்லாத பற்றி நான் உணர்றதே கிடையாது. கண்ணு ஏன் தெரியணும்? எதுக்கு கண்ணு தெரியணும்? அவசியமா என்ன? எதுக்கு கண்ணு தெரியணும்? என்னத்தை பார்க்க போகிறோம்? பகவானை பார்க்க போகிறோம். ஆனால் ராகானுக பக்தர்கள் சதா சர்வகாலமும் பகவானை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்களுடைய இதயத்தை அவங்களுக்கு கண்ணு தெரியணும்னு அவசியம் கிடையாது. காது கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நாமத்தை சொல்லும்போது இயற்கையாக உள்ள காதில் கேட்டுட்டே இருக்கும். நுகரணும்னு அவசியம் கிடையாது. பேசணும்னு அவசியம் கிடையாது. உடல் ஒழுங்காக வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. எதுவுமே அவசியம் கிடையாது. அவசியம் இல்லைங்கிறப்ப அந்த பஞ்ச ரோகமெல்லாம் தூரமாக போயிடும். அது துன்பமாகவே உணர மாட்டாங்க. ஹரே கிருஷ்ணா போலி காஹே தே நாயன போலி பேலோ. எப்போ நான் ஹரே கிருஷ்ணான்னு காஹே தே நான் சொல்லும்போது, நயனே போலி போகி பேலா, என்னுடைய கண்கள்லேருந்து கண்ணீர் எப்போ வரப்போகுது? தேகேத்தே புலக்கா, என்னுடைய தேகம் தேகத்தில் இருக்கக்கூடிய முடியெல்லாம் எப்போ தூக்கி நிற்க போகுது? உதித்தோ ஹொயிலோ, அதெல்லாம் எந்திரிச்சு எப்போ நிற்க போகுது? தேகத்தில் இருக்க எல்லாம் எப்போ எப்படி நான் புலகாகிதம் அடைய போகிறேன்? பிரேமேத்தே கொரிபே போ, பிரேமையினால் மூழ்கி இந்த நிலையை நான் என்னைக்கு அடைய போகிறேன்? கட வாணி, என்னுடைய பேச்சு கடகட அப்படின்னா அடைச்சிக்கிறது. எப்போ என்னுடைய தொண்டை அடைத்து கொள்ளும்? முகே பகீரிபே கான்பிபே ஷரீர மம, என்னுடைய வாய் அடைத்து கொண்டு இருக்கும். என்னுடைய ஷரீரமானது நடுங்கும். எப்போ நடுங்க போகுது? கர்மே முஹு முஹு விவர்ண ஹொயிலே,
என்னுடைய உடல் வந்து விவர்ண, உடலினுடைய வர்ணமானது போயிடும் வர்ணம், அதாவது வெளுத்து போயிடும். ஸ்தம்பித்த பிரளய சமா, ஸ்தம்பித்தா அப்படியே ஸ்தம்பமாய் நிற்க, அப்படியே அதிர்ந்து போய் எதுவுமே இல்லாமல் நிற்கிறது. பிரளயமாமா, பிரளயம் அப்படின்னா மூர்ச்சி அடைஞ்சு விழுவுறது, இல்லை எல்லாமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு, அதாவது ஒன்றுமே இல்லாமல் முற்றுமா விழுவர். இதெல்லாம் பக்தியில் உயர்ந்த நிலையினுடைய அறிகுறிகள். இது வந்து 8ம் சாத்விக விகாரம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது யார் ஒருத்தர் பக்தியில் உயர்ந்த நிலை அடையும் போது இந்த அறிகுறிகள்லாம் தென்படும். ஸ்தம்பா அப்படின்னா அப்படியே ஸ்டன்னாய் நிற்கிறது. எந்த ஒரு ஸ்தம்பம்னா தூண் மாதிரி நிற்கிறது, அப்படியே எந்த ஒரு உணர்வுமே இல்லாமல். ஸ்வேதா அப்படின்னா ஸ்வேதா அப்படின்னா உடல்ல இருந்து நீர் வெளியில வரும், அப்படியே வேர்த்து கொட்டும். ரோமாஞ்சா அப்படின்னா நம்மளுடைய மயிர் கூச்சரியல். ஸ்வரபேத அப்படின்னா ஸ்வரா குரல் தழுதழுக்கிறது. கம்ப அப்படின்னா நடுங்கிறது. சைத்தன்ய மகாபிரபு சொல்ற சிக்ஷாஸ்திரத்தில் இது எல்லாத்தையுமே வர்ணிக்கிறார். வைவரியா அப்படின்னா உடலினுடைய நிறம் அப்படியே வெளுத்து போறது. அஸ்ரு கண்கள்ல கண்ணீர் தாரை தாரையா வர்றது. பிரளயா அல்லது மூர்ச்சா, அதுதான் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்தார். ஸோ இந்த 8ம் சாத்விக விகாரா. யார் ஒருத்தர் பக்தியில் உயர்ந்த நிலை அடைகிறாங்களோ அவங்களுடைய அறிகுறிகள். ஆனால் பல நேரங்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் இதை வந்து நகல் செய்வாங்க, நடிப்பாங்க, எனக்கும் சாத்விக விகாரம் வந்துடுச்சுன்னு சொல்லி. ஏன்னா இது ரொம்ப எளிமை. அழுவுறது வந்து கொஞ்சம் அப்படி உணர்ச்சிகளை தூண்டிக்கிட்டு அழுவலாம், குரல் தழுதழுத்த மாதிரி நடிக்கலாம், உடம்பெல்லாம் நடுக்கலாம், அப்படியே நின்றுக்கலாம், பொத்துன்னு உழுவலாம். நிறைய பேர் இது மாதிரி பண்ணுவாங்க. கபடத்தனத்தை வெளிப்படுத்துவாங்க. உண்மையான பக்தி இல்லாமல் இது மாதிரி வெளிப்படுத்துவாங்க. வங்காளத்தில் விருந்தாவனத்தில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். இதெல்லாம் உயர்ந்த பக்தருடைய அறிகுறிகள்னு தெரிஞ்சுட்டு தன்னையும் உயர்ந்த பக்தராக காட்டுறதுக்காக நிறைய பேர் வந்து இந்த மாதிரி நடிப்பாங்க. அப்படி நடிக்கிறவங்களுக்கு வந்து பிராகிருத சகஜியர்கள்னு சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய இடங்களில் மக்களுக்கு பொழுதுபோக்குக்காக இப்படி நடிக்கிறவங்களா இருக்கிறாங்க. மகாராஜ் ஒரு தடவை சொன்னார், வங்காள தேசத்தில் அவங்க வந்து ஒரு இடத்துல கீர்த்தனம் பயின்று இருந்தது. சாயந்தரம் ஆச்சுன்னா கீர்த்தனம் பண்ணுவாங்க. அந்த கீர்த்தனத்தில் இந்த மாதிரி சாத்விக விசாரத்தை வெளிப்படுத்துறதுக்குன்னு ஒரு சில ஆளுங்க இருப்பாங்க. கீர்த்தனம் நடக்கும்போது அப்படியே புரளுவாங்க, அழுவாங்க. ஷோ வந்து அரை மணி நேரம்னா அரை மணி நேரத்துக்கு ஷோ காட்டுவாங்க. அரை மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியில் போய் பீடி குடிச்சுட்டு இருப்பாங்க. இல்லை வந்து அரை மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு அரை மணி நேரத்துக்கு பைசா கொடுக்கணும்னு சொல்லி அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணுறவங்க கிட்ட போய். இது நம்ம சகஜமாக பார்க்கலாம். அதனால தான் பார்த்தோம்னா ரூப கோஸ்வாமி பக்தி ரசாமிர்த சிந்துல இந்த 8ஐயும் சோதிக்கிறதுக்கான அறிகுறிகளையும் கொடுத்துருக்கார். உண்மையாக இந்த 8 வந்ததுன்னா அதுக்கு இருக்கக்கூடிய இதர அறிகுறிகள் அப்படின்னு ஒரு பட்டியலையும் கொடுக்குறார் அவர். அது பக்தி ரசாமிர்த சிந்து படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். இங்கே பக்தினோ டாக்கூர் தொடர்றார், நிஷ்கபட்டே ஹேனோ தச கபே ஹபே நிரந்தர நாம காபே. இந்த அறிகுறிகள் எல்லாமே எந்த ஒரு கபடத்தனமும் இல்லாமல் உண்மையா நிரந்தரமா எனக்கு நான் எப்படி அடைவேன், எப்படி உங்களுடைய நாமத்தை சொல்ல போறேன், நாமத்தில் எப்படி உண்மையா நான் மூழ்கி இருக்க போறேன். ஆவேஷ ரோகியா தேஹோ யாத்திர கோரி தொமார் கருண பாப். இப்படி இந்த தேக யாத்திரை, இந்த உடல் அப்படிங்கிற ஒரு யாத்திரையில் நான் போயின்னு இருக்கேன்.
இந்த உடல் யாத்திரையில் போயின்னு இருக்கும்போது நான் உங்களுடைய நாமத்து மேலே என்னைக்கு நான் மூழ்கி நிற்க போகிறேன். தொமார் கருணை பாவே, இப்படி நான் உங்களுடைய கருணையை பெறுவேன் உறுதியோட சொல்கிறேன். அடுத்த பாடல், குருதேவ் கபே தவ கருண பிரகாஷ். நீங்கள் எப்போ கருணையினுடைய பிரகாசத்தை கருணை எனக்கு வெளிப்படுத்த போகிறீங்க. அப்படி வெளிப்படுத்தும் போது ஸ்ரீ கௌரங்க லீலா ஹோயா நித்திய தத்துவா ஏ திருட விஸ்வாஸ். ஸ்ரீ கௌரங்கருடைய லீலை எல்லாமே நித்திய தத்துவம் அப்படிங்கிற விஸ்வாசம் திருடமாக என்னுடைய இதயத்தில் வரும். கௌரங்கருடைய லீலையை கேட்கும்போது அது எல்லாமே நித்திய தத்துவா அப்படிங்கிற விஸ்வாசம் என்னுடைய இதயத்தில் திடமாகும். ஹரி ஹரி போலி, அப்போ நான் ஹரி ஹரின்னு சொல்லிட்டு கோத்ருப காணனே, கோத்ருமாத்தினுடைய வனங்களில் பிரமிபோ தர்ஷன ஆசை, நான் அப்படியே பிரம பிடிச்ச மாதிரி திரிஞ்சுட்டு இருப்பேன். அதுதான் என்னுடைய ஆசை. எதுக்காகனா நான் ஆசைப்படுறேன் மகாபிரபு கௌரங்க லீலை எங்கே நடக்குது, இங்கே நடக்குமா அப்படின்னு சொல்லி தேடி திரிவேங்கிறார். நிதாய் கௌரங்க அத்வைத ஸ்ரீவாஸ் கதாதார் பஞ்சஜன, 5 பேர். நித்யானந்தர், கௌரங்கர், அத்வைதர், ஸ்ரீவாஸ், கதாதார். இவங்க 5 பேரும் கிருஷ்ண நாம ரச பாஷேபி ஜகத் கொரி மகா சங்கீர்த்தன். இந்த மொத்த ஜகத் முழுக்கையும் கிருஷ்ண நாம ரசத்தில் மூழ்கடிக்கிறதுக்காக மகா சங்கீர்த்தனத்தில் ஈடுபட்டுருக்காங்க. அதை நான் எப்போ பார்க்க போகிறேங்கிறார். அந்த காட்சிகள் எல்லாம் நான் நவதீபத்தை எப்போ பார்க்க போகிறேங்கிறதுக்காக தான் இந்த பாடல் மொத்தத்தின் பாடுறார். நர்த்தன விலாச மிருதங்க வதன சுனிபோ அப்பனை காண. அவங்க எல்லாரும் நடனம் ஆடுறாங்க, மிருதங்கம் வாசிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது நான் என்னைக்கு கேட்க போகிறேங்க, சுனிபே அப்பனை கான் என்னைக்கு கேட்க போகிறேன். தேக்கியா தேக்கியா சே லீல மதுரி பஷிபோ பிரேமேரே பானா. இந்த அற்புதமான லீலைகளை, இனிமையான லீலைகளை நாம் பார்த்து பார்த்து பிரேமையில் மூழ்கப் போகிறேன். நா தேக்கி ஆபரா ஷே லீல ரத்னா காந்தி ஹா கௌரங்க போலி. அப்படி நான் கௌரங்கரை பார்க்குறேன், பார்த்து நான் இன்பத்தில் ஆடுறேன். அவங்க ஆடுறது பாடுறதெல்லாம் கேட்டு நான் ரொம்ப ரசிக்கிறேன். ஆனால் அடுத்த க்ஷணம் அந்த காட்சி மறைஞ்சு போகுது. கிருஷ்ணலீலையினுடைய தன்மை அது. இது எல்லாமே ஆரம்ப நிலையில், அதாவது உயர்ந்த நிலையினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய நடவடிக்கைகளை பற்றி இங்கே சொல்கிறார். எப்போ ஒருத்தர் கிருஷ்ண பிரேமா பாவா அந்த நிலையில் அதனுடைய ஆரம்பத்தில் இருக்காங்களோ அப்போ அவங்களுக்கு கிருஷ்ண லீலைகள் தென்படும். தென்பட்டுட்டு அந்த லீலைகள் மறைஞ்சிடும். கிருஷ்ணர் அப்படி தன்னை காட்டுவார், காட்டிட்டு உடனே மறைச்சிடுவார். சதா சர்வகாலமும் அவர் காட்டின்னு இருக்க மாட்டார். அப்படி தோன்றுவார், தோன்றிட்டு மறைவார். அப்படி மறைஞ்ச உடனே நான் அழுவேன். காந்தினா கௌரங்க போலி, ஓ கௌரங்கா கௌரங்கா அப்படின்னு நான் அழுவேன். அப்படி நான் அழுவுறத பார்த்துட்டு அமாரே என்னை பார்த்துட்டு விஷயி பாகல் போலியா. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த விஷயங்கள்லாம் பௌதிகவாதியெல்லாம் என்னை பாகல்னு சொல்லுவாங்க, பைத்தியம்னு சொல்லுவாங்க. அஃப்கோர்ஸ் இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமான்னு சும்மா நமக்கு ஊருப்பட்ட பிரச்சனையோடு சொல்லிட்டு இருக்கும்போதே நம்மளை பைத்தியம்னு சொல்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக ஒருத்தர் பைத்தியம் ஆயிட்டான்னா எல்லாரும் சொல்லுவாங்க. கௌரங்கா கௌரங்கான்னு கதற ஆரம்பித்தானா, அங்கே எங்கே போய் கௌரங்கரை தேடிக்கிட்டு அலைய ஆரம்பித்தான். அப்படின்னா அங்கேட்டு தீபேக்கே தூளி, என்னுடைய உடம்பு முழுக்க அவங்க மண்ணை வாரி வீசுவாங்க. எவனா பைத்தியத்தை பார்த்தாங்க அப்படின்னா ஊரெலாம் தான் பண்ணுவாங்க, ஐயோ இவன் வர்றானே மண்ணத்துக்கு விசிறுவாங்க, போடா போடா. அதுக்கு நான் ஆசைப்பட்றேங்கிற. இன்றைக்கி நம்மெல்லாம் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளை 1000 பேர் புகழணும், சமுதாயத்திலே நான் தான் ரொம்ப புத்திசாலின்னு நினைக்கணும். இதுதான் நம்மளோட எண்ணமாக இருக்குது. ஆனால் பக்தியில் குறிக்கோள் என்னென்னா பைத்தியமாகிறது தான் எண்ணம். நம்ம எல்லோரும் பைத்தியமாகறதுக்கு ஆசைப்படணும். அதுக்காக பைத்தியமாகிற மாதிரி நடிக்கிறது கிடையாது. அது முன்னே அவர் சொல்லிட்டார்.
ஆரம்ப நிலையில் இது மாதிரி விஷயங்களை கேட்கும்போது நிறைய பேர் நம்மளும் நடிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அப்படி நடித்தோம்னா ஒரு நாள் நடிக்கலாம், 2 நாள் நடிக்கலாம், அதுக்கப்புறம் மொத்தத்துலேருந்து விழுந்துருவோம். ஆனால் குறிக்கோளையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்மளுடைய குறிக்கோள் பைத்தியமாகிறது தான். மக்கள் எல்லோரும் நம்மளை பைத்தியம்னு சொல்லி நம்ம மேலே புழுதியை வாரி இறக்கணும். அதுதான் இங்கே கரெக்டாக சொல்லணும்னா, தமிழில் புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா புழுதியை வாரி இறக்கிறது. ரோட்டில் இருக்கிற புழுதியெல்லாம் தூக்கி நம்ம மேலே வீசணும். அந்த நிலைக்கு தயாராகும். நிறைய பேர் எல்லாம் கேட்கும்போது ஐயோப்பா ஓடியே போயிடுவாங்க, கிருஷ்ண பக்தியே வேண்டாம்பான்னு. ஆனால் பக்தியில் அதுதான் ஒருத்தருடைய பஜனையினால் அவங்க ஏங்கக்கூடிய நிலை. அதுதான் இந்த பஜனை லாலசால சொல்கிறார். அடுத்தது சித்தி லாலசா. சித்தி லாலசால 3 பாடல்கள் இருக்குது. சித்தி லாலசா அப்படிங்கிறது பக்குவப்பட்ட நிலையை அதற்கான ஏக்கம். அந்த நிலையில் பக்குவம் அடைஞ்சதுக்கப்புறம் ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு, அல்லது குறிப்பாக சொல்லணும்னா ஸ்ரீமதி ராதாராணிக்கு செய்யக்கூடிய சேவையை குறித்த இயக்கத்தை இங்கே பக்திவினோத் தாக்கூர் சொல்கிறார். இது ஒரு விதத்தில் சொல்லணும்னா மிக உயர்ந்த நிலையை அவர் எடுத்துரைக்கிறார். ஒரு விதத்தில் இல்லை, எந்த விதத்தில் பார்த்தாலும் அது மிக உயர்ந்த நிலை தான். அதனால் இதை நம்ம கொஞ்சம் விரைவாக பார்க்கலாம். இது உண்மையில் இது இந்த சரணாகத்தில் நம்ம அடிக்கடி அந்த நிலையை பக்திவினோத் தாக்கூர் வெளிப்படுத்துகிறார். மிக உயர்ந்த ஆன்மீக நிலைகளை நம்ம இதுக்கு முன்னாடி கூட நிறைய பாடல்கள் அது மாதிரி பார்த்தோம். அதே மாதிரி மிக உயர்ந்த நிலையை பக்திவினோத் தாக்கூர் இந்த சித்தி லாலசால வெளிப்படுத்துகிறார். இங்கே சொல்கிறார், கபே கௌரவனே சுரதுனி தட்டே ஹா ராதே ஹா கிருஷ்ண போலே காண்டியா பேடோபோ தேஹோ சுக சாடி நானோ லதா தருதலே. அவர் சொல்கிறார், எப்போ கௌரவனத்தில் சைத்தன்ய மகாபிரபுனுடைய காடுகளில் சுரதுனி தட்டே, சுரதுனினா கங்கை, கங்கையினுடைய கரையில் நானா லதா தருதலே, நானானா வேறுபட்ட, லதானா செடிகள் கொடிகள், தரு தலை, தருனா மரம், தலைனா அடி, பலதரப்பட்ட மரத்தடிகளுக்கு கீழே, செடிகளுக்கு கீழே சுரதுனி தட்டே அமர்ந்து ராதா கிருஷ்ணான்னு சொல்லிண்டு, ஓ ராதே ஹா ராதா ஆ ராதே ஹா கிருஷ்ணா அப்படின்னு அழுதுண்டு, காந்தியை அழுதுண்டு, தேஹோ சுக்கச்சாடி, என்னுடைய தேகத்தினுடைய சுகத்தை நான் முற்றிலுமா திறந்து இருக்க போகிறேன். என்னைக்கு அப்படி இருக்க போகிறேன்? அடுத்து சொல்கிறார், ஸ்வபச்சே கிரஹீதே மாகியா காய்போ. ஸ்வபச்சா அப்படின்னா நாய் சாப்பிட்றவங்க. அவங்களுடைய வீட்டுக்கு போய் என்னைக்கு நான் சாப்பிட போகிறேன்? அதாவது முற்றிலும் பரமஹம்சா. எங்கே போகிறேன், என்ன சாப்பிட்றேன் எதுவுமே தெரியாது. பிபோ சரஸ்வதி ஜலா, சரஸ்வதியினுடைய நீரை என்னைக்கு அருந்த போகிறேன்? புலினே புலினே கடா கடி திபோ கொரி கிருஷ்ண கோலோஹலா. நான் புலினேனா கரை, நதிக்கரை, மண்ணோட இருக்கக்கூடிய கரை, மணல்லாம் இருக்கும். நம்ம நதிக்கரையில் பார்த்தோம்னா மண் நிறைய இருக்கும். அந்த கரை அங்கே உருள போகிறேன். என்னைக்கு நான் உருள போகிறேன்? கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கோலோஹலா, தமிழில் சொல்லுவாங்க கோலாகலமாகன்னு சொல்லுவாங்க தமிழில். கோலோஹலா அப்படின்னா சத்தமாக கத்திக்கிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு கத்திக்கிட்டு நான் என்னைக்கு அந்த சரஸ்வதி நதியினுடைய நீரை குடிச்சுக்கிட்டு உருள போகிறேன்? தாம்வாசி ஜனே பிரணதி கொரியா. தாம்வாசியை பார்த்தோன்னா நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு
மாஜிபோ கிருபர லேஷா, அவங்களுடைய கிருபார லேஷா, அவங்களுடைய பாத துளிகள்லேருந்து எனக்கு ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி நான் வந்து அவங்ககிட்ட கெஞ்ச போகிறேன். அவங்களுடைய கிருப்பை கிடைக்குமா, எங்களுக்கு உங்களுடைய கிருப்பையினுடைய ஒரு துளியை கொடுங்கன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கெஞ்ச போகிறேன். வைஷ்ணவா சரண ரேணு காய் மாக்கி தோரி அவதூத வேஷா, வைஷ்ணவர்களுடைய சரணங்கள்ல இருந்து வரக்கூடிய தூளி எடுத்து உடம்பு முழுக்க பூசிக்கிட்டு அவதூத வேஷத்தை நான் ஏற்றுக்கொள்ள போறேன். கௌட இது எல்லாமே என்னைக்குன்னு தான் அவர் பாடுறார். ஏன்னா அது எல்லாமே ஏக்கத்தை தான் வெளிப்படுத்துறார். சித்தி லாலசா கௌட பிரஜ ஜனே பேதனா தேக்கிபோ ஹொய்போ பரஜ பாஷி தாமேர் ஸ்வரூப ஸ்புரிபே நயனே ஹொய்போ ராதார தாசி. ஏன்னா வந்து விருந்தாவனத்துக்கும் நவதீபத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்க மாட்டேன். பிரஜவாசியாக நான் மாறிவிடுவேன். பகவானுடைய தாமத்தினுடைய தன்மை, உண்மையான தன்மை என்னுடைய கண்களில் தென்படும். நம்மளும் போகலாம், விருந்தாவனத்துக்கு போகலாம், மாயாப்பூருக்கு போகலாம். நாம் வந்து மாயை கவர்ந்த மாயாப்பூரையும் விருந்தாவனத்தையும் தான் பார்த்துட்டு வரோம். உண்மையான விருந்தாவனமானது மாயாதேவி மறைச்சிடுவாங்க, யோக மாயா மறைச்சிடுவாங்க, நம்மளுடைய கண்களுக்கு வெளிப்படுத்த மாட்டாங்க. உண்மையான இயற்கையை தாமேர் சொரூப, தாமத்தினுடைய சொரூபம் ஸ்புரிபே நயன, என்னுடைய கண்களுக்கு என்றைக்கு தென்படும். ஹொய்பே ராதேர் தாசி, நான் ஸ்ரீமதி ராதாராணியினுடைய தாசியாக ஆவேன். ரெண்டாவது பாடல். தேக்கித்தே தேக்கித்தே புலிபே ஓ வாகபே நிஜ ஸ்தூல பரிச்சயா. தேக்கித்தே தேக்கித்தே பார்த்துட்டே இருக்கும்போது க்ஷண நேரத்தில் என்னுடைய ஸ்தூல பரிச்சயம், என்னுடைய ஸ்தூல உடலானது விட்டு போயிடும், முடிஞ்சிடும். நயனே ஹெரிபே பிரஜபுரே சோபா நித்திய சிதானந்த மாய். பிரஜபுரா விருந்தாவனம், அதை நான் பார்க்க போறேன். அந்த விருந்தாவனமானது நித்திய சிதானந்த மாய், நித்தியமா அறிவு நிறந்து ஆனந்தமயமா இருக்கக்கூடிய அந்த விருந்தாவனத்தை நான் பார்க்க போறேன். அங்க என்ன ஆகும்? ரிஷபானுபுரே ஜன்மலோய்போ, விருந்தாவனத்தில் ரிஷபானுவினுடைய ஊர்ல பிறக்க போறேன். யாவத்தே யாவட்டே விவாக ஹபே, அங்கே கல்யாணம் பண்ணிப்பேன். அங்கே பிரம்மச்சாரிலாம் கிடையாது, சன்னியாசிலாம் கிடையாது, அங்கே எல்லாரும் கல்யாணம் ஆனோம். அங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசைப்படணும், இங்கே கல்யாணம் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறதை காட்டணும். யாவேத்தே விவாக ஹபே. யாவேட் அப்படின்னா, யாவேட் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு கிராமம். ராதாராணியினுடைய மாமனார் வீடு, அபிமன்யோட இடம், ராதாராணியோட மாமனார் வீடு. அந்த கிராமத்தில் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன். பிரஜ கோபி பாவ் ஹொய்பே ஸ்வபாவ் ஆனோ பாவ் நா ரோஹிபே. நான் பிரஜகோபியினுடைய பாவத்தை ஏற்றுக்கொண்டு அதை என்னுடைய சுபாவமாக்கிக்கிட்டு ஆனோ பவ நா ரோஹிபே, மற்ற பாவம் எதுவுமே இல்லாமல் இருப்பேன். நிஜ சித்த தேகோ, என்னுடைய உண்மையான சித்த தேகா, பக்குவப்பட்ட தேகம் எனக்கு கிடைச்சிடும். நிஜ சித்த நாமா, என்னுடைய உண்மையான பேர் கிடைச்சிடும், எனக்கு பக்குவமான பேர் எனக்கு கிடைச்சிடும். நிஜ ரூப ஸ்வவாசனா, என்னுடைய உண்மையான ரூபமும் எனக்கு கிடைச்சிடும், என்னுடைய உடையும் எனக்கு கிடைச்சிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஆன்மீக உலகத்தில் ஒரு குறிப்பிட்ட தேகம் இருக்குது, நாமம் இருக்குது, ரூபம் இருக்குது, வாசனா இருக்குது, அது கிடைச்சிடும். தேகத்துக்கு வாசனை அப்படின்னா உடை. இந்த இடத்துல தேகத்துக்கும் ரூபத்துக்கும் என்ன வித்தியாசம்? தேகம் அப்படின்னா இங்கே தேகத்துக்கும் ரூபத்துக்கும் என்ன வித்தியாசம் கொடுக்கப்படுதுன்னா, ஆன்மீக உலகத்தில் கோபியர் அப்படிங்கிறது ஒரு பொதுவான தேகம். கோபி அப்படின்னா அது ஒரு பொதுவான தேகம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய ரூபம் ஒன்று இருக்கு.
பசு அப்படின்னா அது பசுக்கள், பசு தமிழில் சொல்கிறேன், பசு எல்லா பசுக்கள் இருக்குது. பசுக்கள் அப்படிங்கிறது ஒரு தேகம், அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தேகம். அதுதான் இங்கே வந்து வேறுபடுத்தி காட்டுறார். ராதா கிருப்ப பலே, ராதாவினுடைய கிருப்பையின் பலத்தினால லொபிபோ வா கபே கிருஷ்ண பிரேம பிரகாரணா, கிருஷ்ண பிரேமையில எப்படி செயல்படுறது அப்படிங்கிறத நான் கற்றுக்கொள்வேன். அவங்க வந்து சொல்லி தருவாங்க எப்படி நம்மளுடைய கிருஷ்ணர் ராதா மேலே இருக்கக்கூடிய பிரேமையை எப்படி வெளிப்படுத்துறதுங்கிறது நான் கற்றுக்கொள்வேன். ஜமுன ஷலீலா ஆஹரண கியா புஜிபே ஜுகல ரஷ, யமுனையிலிருந்து நீர் கொண்டு வருவேன். இவங்களுடைய ஜுகல ரஷா, ராதாவும் கிருஷ்ணரும் இணையறதுக்கு அதை பார்த்து நான் ஆனந்தம் அடைவேன். பிரேம முக்த ஹோயா பாகலினி பிராய் காய்போ ராதேர் யாஷா, ராதையினுடைய புகழை பாடியபடி நான் பிரேமையில மூழ்கி பாகலினி பிராய் பைத்தியக்கார பெண்ணாக திரிவேன். பாகல் அப்படின்னா ஆண், பாகலினின பெண், பால். ரிஷபானு சுதா சரண சேவன, ரிஷபானுடைய மகள் அவளுடைய சரணையில் சேவை பண்ணிட்டு ஒய்பு ஏ பால்யதாசி, நான் அவங்களுக்கு தாசியாக இருப்பேன். ஸ்ரீ ராதேர் சுகா சதத்தை சாதனா, ராதாராணியுடைய சுகமே எனக்கு சுகத்தை கொடுக்கக்கூடியது, அல்லது ராதாராணியுடைய சுகத்தை எப்பவும் வெளிப்படுத்துறதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டு இருப்பேன். ரொஹிபோ அமி பிரயாசி, அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கும். ஸ்ரீராதாரே சுகே கிருஷ்ணேர் ஏ சுகா, ராதாராணிக்கு சுகம் எது இன்பம் அளிக்கக்கூடியதோ அது கிருஷ்ணருக்கு இன்பம் அளிக்கக்கூடும். ஜுகல பிரேமர குரு ததானுக ஹொய்யா ஷேவிபோ ராதார் சரண கலப்ப தரு, அங்க இருக்கக்கூடிய சக்கிகள் எல்லாரும் எனக்கு குருவா செயல்படுவாங்க. ஜுகல பிரேமர குரு, எப்படி அங்க இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணருக்கு சேவை பண்றது அப்படிங்கிறத சக்கிகள் எனக்கு சொல்லி தருவாங்க. அவங்க எனக்கு குருவா செயல்படுவாங்க, அவங்களுக்கு நான் உதவி பண்ணுவேன். ராதா பக்ஷடி ஏ ஜன சஜன ஏ பாவ சே பாவ தாக்கே, ராதா பக்கம் தான் நான் இருப்பேன். ராதா பக்கத்தில் நான் வந்து என்ன செஞ்சாலும் சரின்னு இருப்பேன். முற்றிலுமா இந்த பக்கம் தான் நான் இருப்பேன், வேற எந்த பக்கமும் நான் போக மாட்டேன். அமிதோ ராதிகா பக்ஷபாதி சதா கபு நகி ஹெரி தாக்கே, ராதாராணியினுடைய குழுவை தவிர வேற எங்கேயும் நான் போக மாட்டேன். அவங்க எப்படி இருந்தாலும் சரி, இந்த கேம்ப் விட்டு நான் வெளியில போக மாட்டேங்கிறார். அடுத்ததா இறுதியில் 2 பாடல் வருது. விஜ்ஞாப்தி, இது ஆன்மீக வேண்டுதல். இதில் வந்து அவர் நாமத்தை அடிப்படையாக வச்சு வேண்டார், சிக்ஷாஷ்டகத்தை அடிப்படையாக வச்சு வேண்டார். குறிப்பாக சொல்லணும், கபே ஹபே போலோ ஷேதினே அமார், என்னைக்கு அந்த நாள் என்னுடைய நாளாகும், என்னைக்கு அந்த நாள் வரும். அமார் நான் அபராதே குச்சி சுதனாமே ருச்சி கிருபாபலே ஹபே ஹிருதய சஞ்சார், அபராதம் எல்லாம் எதுவும் இல்லாம சுதநாமத்தை ரசிக்க போகிறேன். கிருபாபலே ஹபே ஹிருதய சஞ்சார், என்னுடைய ஹிருதயமானது அந்த நாம ருச்சினால மூழ்கி என்னைக்கு நான் இருக்க போறேன். திருநாதிக்க ஹீனா கபே நிஜமணி சுகிஷ்ணுத குண ஹிருதயோதே ஆனி சகல மானதா அப்பனி அமானி ஹோயே அஸ்வாதிபோ நாம ரசஸா, ஒரு புள்ளை விட பணிவாக நான் இருந்து எல்லாருக்கும் நான் மரியாதை கொடுப்பேன். சகிஷ்ணுத்த குணா,
பொறுமையாக இருக்கக்கூடிய குணத்தை பெற்றுக்கொள்வேன். ஹிருதயோத்தோ ஆணி, இதயத்தில் எல்லாருக்கும் நான் மதிப்பேன். சகலமானதா, எந்த ஒரு தனிப்பட்டவரில் எனக்குன்னு மானதா, எனக்கு கர்வம் எதுவும் இல்லாமல், அப்பனி அமானி, எனக்கு என்னுடையது அப்படிங்கிறதெல்லாம் துறந்துட்டு, ஹோயோ அஸ்வாப்திபோ நாமரசார், நாமரசத்தினுடைய சாரத்தை அப்போ நான் அனுபவிப்பேன். எப்போ இதெல்லாத்தையும் விட்டுட்டு இப்படிலாம் இருந்து நாமரசத்தினுடைய சாரத்தை என்று அனுபவிப்பேன். தன ஜன ஆரா கவிதா சுந்தரி பொலிபோ நா சாகி தேஹோ சுக்கரி. தனம், ஜனம், கவிதா, சுந்தரி இதெல்லாம் வேண்டாம். தேக சுக, எதெல்லாம் தேகத்துக்கு சுகம் கொடுக்கக்கூடியதோ இது எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு, ஜென்மே ஜென்மே தோய் ஓஹே கௌரஹரி அஹைத்துகி பக்தி சரண துமா, எத்தனை ஜென்மமானாலும் ஓஹே கௌரஹரி உங்களுடைய சரணங்களில் அகைத்துக்கி பக்தி நான் என்று பண்ண போகிறேன். எனக்கு அதை கொடுங்க, உங்களுடைய சரணங்களில் அகைத்துக்கி பக்தியை எனக்கு அருளுங்கள். கபே கொரித்தே ஸ்ரீகிருஷ்ண நாம உச்சாரணா, என்னைக்கு நான் ஸ்ரீகிருஷ்ணருடைய நாமத்தை உச்சரிக்கும் போது, புலக்கித்த தேகோ கத்கத வாச்சன, ஏற்கனவே பார்த்தது தான், திரும்பி சொல்ற இறுதியில், புலக்கித்த தேகம், என்னுடைய தேகம் புலகாகிதம் அடைய போகுது. கத்கத வாச்சன, என்னுடைய குரல் தழுதழுக்க போகுது. வைவர்ண வேப்புத்தோ ஹபே சங்காட்டனா, என்னுடைய உடல் நிறம் வெளுத்து போகும், உடலானது நடுங்க ஆரம்பிக்கும். நிரந்தர நேத்திர பபே அஸ்ருதா, என்னுடைய நேத்திரம் கண்கள்ல இருந்து நிரந்தரமா தண்ணீர் தாரை தாரையாக ஓடப்போகுது. கபே நவதீபே சுரதுனி தட்டே கௌர நித்யானந்த போலி நிஷ்கப்பட்டே, என்னைக்கு நான் நவதீபத்தில் சுரதுனி தட்டே கங்கையினுடைய கரையில் கௌர நித்யானந்த போலி கௌரங்கா நித்யானந்தா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நிஷ்கப்பட்டே, எந்த ஒரு கபடத்தனமும் இல்லாமல் சொல்ல போகிறேன். நாச்சியா காயா, பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டு, படாய் பே சுட்டோ பாத்துலரே பிராய் சாடிய விசார், ஒரு பைத்திய மாதிரி தெரிய போகிறேன். எது விசார் பாத்துலேரே பிராய சாடிய விசார், எது முறையாக ஒரு மனுஷன் எப்படி நடந்துக்கணுமோ அது எல்லாத்தையும் நான் புறக்கணிச்சிட்டு, சமுதாயத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டுகொள்ளாமல் ஆட போகிறேன், பாட போகிறேன். நிறைய நேரத்தில் பார்த்தோம்னா நிறைய பேர் சும்மா பக்தர்களோட கீர்த்தனத்துக்கு போகும்போதே ஆடாமல் அப்படியே வருவாங்க. வெளியில் போகும்போது நம்ம ஆடுனா மற்றவன் என்ன நினைப்பான், யார் என்ன நினைப்பாங்க, அந்த கருத்தெல்லாம் துளி கூட இல்லாமல் பைத்தியம் மாதிரி நான் ஆட போகிறேன், பாட போகிறேன். கபே நித்யானந்த மோரோ கொரி தோயா, என்னைக்கு நித்யானந்தர் என் மேலே கருணை கொள்வார். சடாய்பே மோரு விஷயேற மாயா, பௌதிக விஷயங்கள் மேலே பந்தப்பட்டு மாயையில் இருக்கக்கூடிய என்ன அதிலிருந்து என்னைக்கு விடுவிக்க போகிறார். தியா மோரா நிஜ சரணேர சாயா, அவருடைய தாமரை திருவடிகளில் எனக்கு நிழலை கொடுக்க போகிறார். நாமேர ஹாட்டதே திபே அதிகா, அப்போ அவருடைய தாமரை திருவடிகளில் இருக்கக்கூடிய நிழல் எனக்கு கொடுத்தார் அப்படின்னா, நாமேர ஹட்டா, ஹட்டா அப்படின்னா சந்தை, நாமத்தினுடைய சந்தை, மார்க்கெட், அங்கே போய் அதுக்குள்ளார நுழையிறதுக்கான தகுதியை எனக்கு கொடுப்பார். அது தகுதி வேணும்னா நித்யானந்தருடைய தாமரை திருவடிகளுடைய ஒரு நிழலாவது நமக்கு கிட்டணும். அங்கே போயிட்டா அந்த நாமத்தினுடைய சந்தைக்கு போயிட்டோம் அப்படின்னா, கினிபோ லுட்டிபோ ஹரிநாம ரசா நாமரசே மதி ஹொய்போ விவாஸ். அங்கே அந்த சந்தைக்கு போய் காசு கொடுத்து நாமரசத்தை வாங்கலாம், இல்லை திருடிக்கிட்டு வரலாம். கினிபோ லுட்டிபோ ஹரிநாமரசா நாமரசே மதி ஹொய்போ விவாஸ். எப்படி இருந்தாலும் அந்த நாமரசத்தில் நான் மூழ்கி இருக்கணும்.
ரசேரு ரசிகா சரண பாரஷா, அந்த ரசத்தில் இருக்கக்கூடிய ரசிகர்களுடைய சரணங்களை பற்றி கொண்டு கொரையே மோஜிபே ரஷ அனிபா, நான் ஒரு பேரின்பத்தில் அமிர்தத்தில் எப்பவும் மூழ்கி கிடப்பேன். கபே ஜீவதோயா, இங்கே வரார், அடுத்து வரார். இப்படி மூழ்கி கிடக்கும்போது சந்தைக்கு போய் நாமத்தை வாங்கி ருச்சியில் மூழ்கி கிடந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? மற்றவங்களுக்கும் போய் நாமத்தை கொடுப்பாங்க. கபே ஜீவதோயா ஹைபே உதாய், எப்போ எனக்கு ஜீவன்கள் மேலே கருணை கொள்ளணும் அப்படிங்கிறது என்னுடைய இதயத்தில் உதிக்க போகுது. நிஜ சுக புலி சுதின ஹிருதயா பக்தி வினோத் கொரைய வினோயா ஸ்ரீ அக்ஞத் டாஹலா கொரிபோ பிரச்சார். அப்போ இந்த பக்தி வினோத் தன்னுடைய சொந்த சுகத்தை விட்டுட்டு சுதின ஹிருதயா, ரொம்ப பணிவான இதயத்தோட பக்தி வினோதனான நான் கொரையோ வினயா, ரொம்ப பணிவோடு போய் ஸ்ரீ ஆக்ஞ டஹலே கொரிபோ பிரச்சார், சைத்தன்ய மகாபிரபுனுடைய புனிதமான கட்டளை, ஸ்ரீ ஆக்ஞா புனிதமான கட்டளையை தாங்கிக்கிட்டு பிரச்சாரம் பண்ண போகிறேன். இறுதி பாடல் ஸ்ரீநாம மகாத்மியா, திருநாமத்தினுடைய மகாத்மியத்தை எங்க சொல்றார். கிருஷ்ணநாம தரே கோதோ பல், கிருஷ்ணநாமத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. விஷய வாஷானலே மோரோ சித்த சதாஜ்வலே, என்னுடைய இதயமானது விஷயவாசம் அப்படிங்கிற ஒரு அனல்ல, விஷயவாசம் அப்படின்னா புலனின்பத்திற்கான விருப்பங்கள் அப்படிங்கிற அனல்ல மோரே சித்த சதா ஜொல்ல, என்னுடைய இதயத்தில் சதா சர்வகாலம் எரிஞ்சுட்டு இருந்தது. அந்த விஷய வாசானலே அதை எரிஞ்சின்றது. ரவி தப்த மரு பூமிஷம், இது எப்படி இருந்ததுன்னா பாலைவனம் மாதிரி இருக்கு மேல, ஆனா சூரியன் ரவி தப்த மறுபூமிஷம், அதுக்கு சமமா இருந்தது என்னுடைய இதயம். சூரியனால தகிக்கப்பட்ட பாலைவனம் மாதிரி இருந்தது என்னுடைய இதயம். கர்ணர் ரந்திர பததியா, ஆனா காதுக்குள்ளார போனாது ஹிருதி மஜ்ஜே பிரவேசியா, காதுக்குள்ளார போய் இதயத்துக்குள்ளார பிரவேசித்த அந்த ஹரிநாமமானது வரிஷயா சுதா அனுபம், இது ஒரு பெரிய அமிர்த மலையை கொட்டின்னு இருக்கு. பாலைவனம் மாதிரி இருந்த என்னுடைய இதயத்துக்குள்ளார அமிர்த மலை இந்த திருநாமத்தின் மூலமாக பொழியப்படுகிறது. ஹிருதய ஹொய்த்தே போலே ஜிவேர ஆக்ரதே சலே சப்த ரூபே நாச்சே அனுக்ஷன், இந்த திருநாமமானது என்னுடைய இதயத்துக்குள்ளார போய் சப்தத்தினுடைய ரூபத்தில் என்னுடைய நாக்கில் ஆடுது. கண்டே மோரோ பங்கேஸ்வரா, என்னுடைய கண்டா தொண்டை அடைச்சிக்குச்சு. அங்கே கம்பே தரதரா, என்னுடைய கை கால்லாம் உடம்பெல்லாம் ஆடுது. ஸ்திர ஹொய்த்தே நாபரே சரண், என்னுடைய கால், என்னுடைய சரணம், என்னுடைய பாதமானது நிக்கமடைந்த ஒரு இடத்துல. சக்ஷேதார தேக கர்ம புலக்கித்த சப சர்ம, என்னுடைய கண்கள்ல இருந்து தார தாரையா தண்ணீர் வருது. உடல் முழுக்க வேர்த்து கொட்டி இது வெளுத்து போச்சு. விவர்ண ஹொயிலோ கலேவரா, விவர்ணம் ஆகி போச்சு. மூர்ச்சை அடைஞ்சிட்டேன். ஹொயிலோ மனா, என்னுடைய மனம் அப்படியே மனம் மூர்ச்சை அடைஞ்சிருது. பிரளயேற ஆகமன், பிரளயம் ஆகி போச்சு. இங்கே எல்லாமே அப்படியே ஒண்ணுமே இல்லாம. பாவ சர்வ தேகோ ஜார் ஜார், இந்த பாவம் எல்லாமே விரைவாக நடந்துட்டு இருக்கு.
இதுதான் நாமத்தினுடைய மகாத்மியம். நாம மகாத்மியத்தை ஆரம்பத்தில் இருக்கவங்களுக்கு இப்படி சொன்னோம்னா ஓடியே போயிடும். ஐயோ ஹரே கிருஷ்ணா சொன்னால் இதெல்லாம் நடக்குமா, வேண்டவே வேண்டான்னு போயிடும். ஆனால் பக்தியில் வந்தவங்க இதை விருப்பப்படுவாங்க. அதே சமயத்தில் நகல் செய்யவும் மாட்டாங்க உண்மையான பக்தர்கள். கொரியேதோ உபதிரவ சித்த வர்ஷே சுதா திரவ மோரே தரே பிரமேர சாகரே. இப்படி பரவச நிலையெல்லாம் வந்து இந்த திருநாமமானது என்னுடைய இதயத்தில் பிரேமை அப்படிங்கிற ஒரு கடல்ல மூழ்கடிக்குது என்னுடைய இதயத்தை. நாம மகாத்மியம், நாமத்தினுடைய மகாத்மியம் இதெல்லாம். இந்த நாமம் வந்து எனக்கு எந்த அளவுக்கு பரவசத்தை கொடுக்குதுன்னா, இதயத்துக்குள்ளார ஒரு அமிர்த கடலே உருவாகுது. அந்த நாம பிரபு கிச்சுனா புஜிபே திலோ மோரோ தோ பாத்துல கொயிலோ மோரோ சித்த வித்த சபஹரே. அந்த நாம பிரபு எனக்கு எதையுமே புரிஞ்சுக்க விட மாட்டார். என்னை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே எனக்கு புரியாது. நாம பிரபுவில் மூழ்கிட்டோம்னா எதுவுமே புரியாது. நம்மளோட நிலையை யோசிச்சு பார்க்கலாம். நாம பிரபுவிட்ட மூழ்கினா கூட எல்லாமே அது நாம பிரபு தவிர மிச்சவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் வேற எதுவுமே புரியாதான். அவர் எனக்கு வேற எதையுமே புரிஞ்சுக்க விட மாட்டார். அது மாதிரி என்னை வந்து பைத்தியமாக்கி என்னுடைய மனதை திருடி கொண்டார். அந்த நாமம் திருடி கொண்டது அந்த நாமம். லொயினு ஆශ්‍රய ஜார் ஹேனோ விவகார் தார். இதுதான் நான் யார்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கோமோ அவருடைய நடத்தை இதுதான். நான் யார்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கேன், நாமத்துக்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிருக்கேன். இந்த நாமத்தினுடைய நடவடிக்கை இதுதான். அவர்கிட்ட போயிட்டோம்னா நம்ம இப்படி தான் ஆகும். வர்ணித்தே நா பரி ஷே ஏ சகல். அதை வந்து வர்ணனை பண்ணுறதுக்கு என்னால் முடியாது. கிருஷ்ணநாம இச்சா மோய். அது கிருஷ்ணநாமத்துக்கு தான் இச்சை. அது வந்து கிருஷ்ணநாமம் வந்து சுதந்திரமானது, அதனுடைய சொந்த சுதந்திரத்தில் செயல்படுது. ஜாகே ஜாகே சுகி ஹோய் ஷே மோரோ சுகேர் சம்பல். எப்படி அந்த கிருஷ்ணநாமம் எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்குது அது மாதிரி சந்தோஷமா இருக்கட்டும், நான் விட்டுருவேன். அதுதான் எனக்கு சந்தோஷம். தொடர்ந்து சொல்றார், இந்த பிரேமையானது பிரேமையில இந்த திருநாமமானது பிரேமையினுடைய ஒரு மலரினுடைய ஒரு மொட்டு மாதிரி. அதுக்குள்ளார எல்லா விதமான ரசங்களும் உள்ள பொதிஞ்சிருக்கு. அதுதான் அந்த நாமத்தினுடைய சக்தி. அந்த நாமம் அப்படிங்கிற மொட்டானது கொஞ்சம் வளர்ந்து விரியும் போது அதுக்குள்ளார ரூபம் குணம் எல்லாம் வெளிப்படும். நாமம் தான் ஒருத்தருக்கு மித்ததை வெளிப்படுத்தக்கூடியது. நாமம் மொட்டு மாதிரி இருக்கக்கூடிய நாமம் அந்த நாமத்துக்குள்ளாரே எல்லாம் இருக்குங்கிறத வெளிப்படுத்துகிறார். ஆரம்பத்தில் ஒருத்தருக்கு நாமம் மொட்டு தான் தெரியும். அதுக்கடுத்து அது வளர்ச்சி பெறும்போது, நாமமானது வளர்ச்சி பெறும்போது, அதாவது நாமம் அப்படிங்கிற மொட்டு மலரும் போது உள்ள நம்ம ரூபம் குணம் அதையும் நம்மளால் பார்க்க முடியும். இந்த நாமமே நமக்கு வெளிப்படுத்தும். மொட்டு விரிஞ்சதுன்னா உள்ளே இருக்கக்கூடிய மகரம் தான் நமக்கு தெரியும். அது மாதிரி நாமம் அப்படிங்கிற மொட்டு விரியும் போது உள்ளே இருக்கக்கூடிய ரூபம் குணம் நமக்கு வெளிப்படுத்தப்படும். சித்தஹரி லோயா கிருஷ்ண பாஸ். அப்போ கிருஷ்ணர் மேலே ஒருத்தருடைய இதயமானது பிணைக்கப்படுது. பூர்ண விக்கசித்த ஹொய்யா. இன்னும் அது பூர்ணமாக விரியும் போது, இந்த மலரானது மேலும் விரியும் போது, பிரஜே மோரோ ஜாய் லோயா. இந்த நாமமானது என்னை விருந்தாவனத்துக்கு கொண்டு போகும். தேக்கோய் மோரே சொரூப் விலாஸ். என்னுடைய சொரூபம் என்ன அப்படிங்கிறத எனக்கு காட்டும். மோரோ சித்த தேக தொயா. என்னுடைய சித்த தேகா, என்னுடைய உண்மையான தேகம் என்னங்கிறதையும் எனக்கு காட்டி, கிருஷ்ண பசே ரகே கியா. கிருஷ்ணர் பக்கத்தில் என்னை கொண்டு போய் வச்சிரும். ஏ தேஹரே கோரே சர்வநாஸ். அப்போ இந்த பௌதிக உடல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையும் இந்த நாமமானது அழித்து விடும்.
கிருஷ்ணநாம சிந்தாமணி அகில ரசேர கணி. கிருஷ்ணநாமமானது சிந்தாமணியை போன்றது, அகில ரச கனி, எல்லா ரசமும் அடங்கியது அதில். நித்திய முக்த சுத்த ரச மோய். இந்த நாமமானது நித்திய முக்தமானது, சுத்தமானது, ரசங்கள் எல்லாம் அடங்கியது. நாமேர பலாய் ஜதா ஷபே லொயே ஹோய் ஹதா தபே மோரோ சுகேர் உதாய். அதை சொல்லிட்டு நாமத்தினுடைய மகத்துவம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் சொல்றார், இந்த சுத்தநாமத்தை ஜபிக்கிறதுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா தடைகளும் என்று அழிக்கப்படும். அப்போது அன்று என்னுடைய உண்மையான மகிழ்ச்சி எழுப்பப்படும். இதான் நாம மகாத்மியம். நாமம் ஒருத்தர் பணிவோட மரியாதை கொடுத்து எல்லாம் ஜெபம் பண்ணும்போது, ஆசைகள்லாம் இல்லாமல் பண்ணும்போது, படிப்படியாக வளர்ச்சி பெறும்போது ஒருத்தர் அஷ்ட சாத்விக விசாரத்தை உணரலாம். அதன் பிறகு இந்த நாமம் மேலும் விரிவு பெற்று கிருஷ்ணருடைய குணம் லீலையை சொல்லி, அதுக்கப்புறம் மேலும் விரிவு பெற்று லீலைகளில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அந்த நாமத்தை சொல்றதுல இருக்கக்கூடிய எல்லா தடைகளையும் தாண்டி நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி பக்திவினோத் தாக்கூர் சரணாகத்தியை முடிக்கிறார். ஹரே கிருஷ்ணன். ஏதாவது கேள்விகள்? भक्तिविनोद ठाकुर की जय, शरणागति की जय.